நாள் 45 சிந்தனைகள். இந்த பெந்தெகோஸ்தே 50 நாட்களில் பரிசுத்த ஆவியானவரின் கிரியைகளுக்கு எதிரான எதிர்மறையான போதனையும் விமர்சனங்களையும் குறித்து நாம் என்ன செய்வது? இயேசுவே அற்புத ஊழியங்கள், குணமாக்குதல், பிசாசு துரத்தல் ஆகியவற்றுக்காக செய்தபோது மதத் தலைவர்களிடத்திலிருந்து கடுமையான விமர்சனங்களையும் எதிர்ப்பையும் எதிர்கொண்டார் என்று நம்ம சுவிசேஷங்களில் பார்க்கிறோம். மேலும் அவருடைய சீஷர்களாகிய நாம் அப்படிப்பட்ட விமர்சனங்களிலிருந்தும் தாக்குதலிலிருந்தும் தப்ப மாட்டோம் என்று இயேசு நமக்கு தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறார். நேற்று இப்படிப்பட்ட விமர்சகர்களை பற்றிய ஒரு கண்ணோட்டத்தை நாம் சிந்தித்தோம். அவர்கள் தாங்களே அற்புத ஊழியத்தையும் வல்லமை நற்செய்தியும் கடைபிடிக்காமல் வல்லமை நற்செய்தி ஊழியர்கள் செய்கிற தவறுகளை பற்றி பேசினால் அவர்களை நம்ம பெரிதாக எடுத்துக்கொள்ள முடியாது. தெய்வீக குணமாக்குதல் அற்புதங்களை செய்வதற்காக யாராவது உங்களை விமர்சித்தால், அவர்கள் அப்படிப்பட்ட ஊழியங்களிலே தீவிரமாக ஈடுபட்டிருந்தால் அவர்களுடைய கருத்தையோ விமர்சனத்தையோ நீங்கள் கருத்திலே கொள்ளலாம். அவர்கள் அப்படிப்பட்ட ஊழியங்களை கடைபிடிக்கவில்லை என்றால் அவர்களுடைய விமர்சனங்களை புறக்கணித்து விடுங்கள். எனவே முதலாவதாக சில போதகர்களும் தலைவர்களும் தங்களுக்கு தனிப்பட்ட அனுபவம் இல்லாத விஷயங்களை விமர்சிக்கிறார்கள். இதை நேற்று பார்த்தோம். இந்த வகையான எதிர்மறையான போதனை ஆவியானவரை குறித்து அதை குறித்த எதிர்மறையான நம்பிக்கை அமைப்புக்கான இரண்டாவது காரணத்தை நான் கூற வேண்டுமென்றால் அது இந்த வல்லமை சுவிசேஷ ஊழியத்தின் மீதான அடிப்படை பொறாமையாகும். இதை தங்களுடைய பயனற்ற ஊழியங்களிலே அவர்கள் அனுபவிப்பதில்லை என்பதனாலே அவர்களுக்கு பொறாமை இருக்குது. ஆனால் இந்த பொறாமையை அவர்கள் தங்களுடைய சுயநீதியினாலே மூடி மறைக்கிறார்கள். நான் இதை பரிசேய ஆவி என்று அழைக்கிறேன். இதை எப்படி சொல்லுகிறதுன்னு, அது எப்படி அவங்க பேசுவாங்கன்னு நினைக்கிறாங்கன்னா, இந்த இப்படிப்பட்ட வரங்களிலே எப்படி செயல்படுவது என்று எனக்கு புரியவோ தெரியவோ இல்லை. ஆனால் என்னுடைய சொந்த கணிப்பின்படி நான் ஏற்கனவே நன்கு மதிக்கப்படுகிற ஒரு விசுவாசி, இறையியலாளர், ஒரு ஆவிக்குரிய தலைவன். இந்த ஜனங்கள் நேற்று தான் கிறிஸ்துவத்துக்குள்ளே வந்தார்கள். அவர்களுக்கு என்னை போல வேதாகமும் தெரியாது. இப்படிப்பட்ட ஆட்கள் அற்புதங்களையும் குணமாக்குதலையும் விடுதலைகளையும் செய்யும் போது ஜனக்கூட்டம் அவருடைய சபைகளுக்கோ கூட்டங்களுக்கோ திரண்டு வரும்போது அவர்கள் தவறாக தான் இருக்க வேண்டும். அவர்களை துரத்தி வரும் அந்த கூட்டத்தை நான் காப்பாற்றுவதற்காக அவர்கள் செய்வது தவறு என்று நான் நிரூபிக்க வேண்டும். இப்படி நினைக்கிறாங்க அவங்க. ஆளுங்க நினைக்கிறாங்க, என்னுடைய சொந்த பெருமையும் அகந்தையும் ஊழியத்தையும் காப்பாற்றுவதற்காக நான் இதை செய்யணும். நான் சொல்லுவது சரி, அவர்கள் சொல்வது தவறு. என்னுடைய உள்ளுணர்வை நியாயப்படுத்த நான் ஒரு தர்க்கத்தையும் கோட்பாடுகளையும் விளக்கங்களையும் முன்வைப்பேன். நான் அவர்களை கீழே தள்ளும்போது நான் உயர்ந்தவனாக நினைப்பேன். ஜனங்கள் அது பிறகு என்னை பின்தொடர்வார்கள், என்னை இன்னும் அதிகமாக நம்புவார்கள். இதுதான் அவர்களுடைய மனநிலைமை. அவர்கள் இதை மிகவும் வித்தியாசமாக வெளிப்படுத்துவார்கள். ஏதாவது ஜனங்கள் ஏமாற்றப்படாமல் இருப்பதை குறித்து அக்கறை கொள்வது போல. ஆனால் உண்மையிலேயே அவர்களுக்குள்ளே இருக்கிறது பொறாமை. 1900 ஆரம்பித்ததிலிருந்து அப்போ இருந்த ஸ்மித் விகில்ஸ்வொர்த் தொடங்கி ஓரல் ராபர்ட்ஸ், அதுக்கப்புறம் ரெய்னார்ட் பாங்கே, டிஎல் ஆஸ்பான், ராண்டி கிளார்க், இப்போ லாத்தின் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, சீனாவில் எழும்பி இருக்கிற அந்த எரிகிற எழுப்புதல் தீ, இவைகளுக்கெல்லாம் எதிராக எதிர்மறை தாக்குதல்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொள்ளுகிற கிறிஸ்தவ தலைவர்கள் வருவதற்கு காரணம் இப்படிப்பட்ட அடிப்படையான பொறாமையே. கிறிஸ்துவின் நற்செய்தியின் வல்லமையினாலே வழி நடத்தப்படும் இப்படிப்பட்ட எழுப்புதல் தீ அது அவர்களுக்கு பிடிப்பதில்லை. அவர்கள் இந்த இப்படிப்பட்ட தலைவர்கள், எதிர்த்து நிற்கிற கிறிஸ்தவ தலைவர்கள் சாத்தானோட ஒரு சமாதான உடன்படிக்கையும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் எட்டியதாக தோன்றுகிறது. இந்த உறங்கி கொண்டிருக்கிற இந்த சுவிசேஷ தலைவர்களுக்கு இப்படிப்பட்ட எழுப்புதல் தீ எரிச்சல் ஊட்டுகிறது. நீங்கள் சுவிசேஷத்தை படித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதத்தை செய்யும் போது குணப்படுத்தினார், பிசாசுகளை துரத்தினார், ஜனங்கள் கூட்டமாய் அவரை பின்தொடரும் போது பரிசேயர்களும் வேதபாரர்களும் அவரை எப்படி தாக்கினார்கள் என்று பாருங்கள். கெட்ட பெயர் சொல்லி அவரை தூஷித்தார்கள். நியாய பிரமாணத்தை குறித்து தங்களுடைய சொந்த விளக்கங்களின் அடிப்படையில் அவரிடத்தில் குற்றம் கண்டுபிடித்தார்கள். ஏன்? லாசரு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுப்பப்பட்ட போது அவருடைய பொறாமை வெளிப்பட்டது. அவர்கள் இயேசுவை கொல்ல தீர்மானித்தார்கள். இன்று சத்தியத்தை நான் பாதுகாப்பேன் என்று தாங்களே சுயமாக நியமிக்கப்பட்ட இந்த பாதுகாவலர்கள் என்ன செய்து கொண்டிருக்காங்க? சுவிசேஷத்தின் வல்லமையை யாரையும் அனுபவிக்க இவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள்.
தாங்கள் எந்த எல்லையை அனுபவித்த எல்லைகளையே மற்றவர்களும் அதுக்குள்ளே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த எல்லைகளுக்கு மீறுகிற எவரையும் அவர்கள் இழிவாக பேசுகிறார்கள். பரிசேயர்கள் செய்தது போலவே. பரிசேயர்கள் அற்புதத்தை மறக்கவில்லை. மாறாக நியாயப்பிரமாணத்தின் ஏதாவது ஒரு காரியத்தில் இயேசுவை இடற செய்யலாமா என்று முயற்சி செய்தாங்க. அதற்காக அவர்கள் சான்றுகளை தேடினார்கள். ஆனால் அங்கு நடந்த அற்புதங்களை பார்த்து அவர்கள் முழு விஷயத்தையும் அவங்க புரிந்து கொள்ளவில்லை. தங்களுடைய பதவி, தங்களுடைய அதிகாரத்தை பற்றி அதிகமாய் கவலைப்பட்டார்கள். ஜனங்களுடைய நன்மையோ தாங்கள் காப்பதாக சொல்கிற வேத வாக்கியங்களின் நிறைவேற்றத்திலோ அவர்களுக்கு உண்மையான அக்கறை இல்லை. அப்போ இயேசு என்ன செய்தார் அவர்களிடத்துல? அவர் அவர்களை அம்பலப்படுத்தினார், நிராகரித்தார் மற்றும் கண்டித்தார். மேலும் அவர் தனது போதனைகளையோ அற்புதங்களையோ நிறுத்தவோ திருத்தவோ இல்லை. நாமும் இப்படிதான் செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட போதகர்கள் வேதாகம இறையியலில் தாங்கள் ரொம்ப உயர்ந்த பாதையை என்று நினைத்து கொண்டிருக்காங்க. ஆனால் அவங்க சொல்கிறாங்க, முதல் நூற்றாண்டிலே அற்புதங்கள் எல்லாம் நின்று விட்டன என்று சொல்லும்போது நீங்கள் அவங்ககிட்ட சொல்லி காட்டலாம். அப்படி யாராவது உங்ககிட்ட சொன்னாங்கன்னா, புதிய ஏற்பாட்டிலே அப்படி எங்கேயுமே இல்லை. புதிய ஏற்பாட்டில் இயேசுவோ அப்போஸ்தலர்களோ புத்தகத்தை எழுதியவர்களோ எந்த நேரத்திலும் அற்புதங்கள் நின்று விட்டது என்று சொல்லவில்லை. இப்படி சொல்லுகிற இந்த ஜனங்கள் தான், இந்த தலைவர்கள் தான் வேத வாக்கியத்துக்கு எதிரானவர்கள். பெந்தேகோஸ்தே நாளில் கூட வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த அந்த பண்டிகைக்கு வந்த யூத ஜனங்கள் பரிகாசம் செய்து கொண்டிருந்த போது, இது யோவேலின் தீர்க்க தரிசனம் நிறைவேற்றும் என்று பேதுரு சொன்னபோது, இந்த தீர்க்க தரிசனம் மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்ற தீர்க்க தரிசனம் கர்த்தரின் 2ஆம் வருகை வரைக்கும் நீடிக்கும் என்பது நமக்கு மிகவும் தெளிவாக தெரியும். இந்த வாக்குறுதியின் தொடர்ச்சியான நிறைவேற்றத்தில் தான் திருச்சபையே கட்டப்பட்டது. இப்படிப்பட்ட பைபிள் அறிஞர்கள் என்று சொல்லப்படுகிறதை விட நீங்களும் நானும் தாழ்வாக நினைத்து கொள்ள தேவையில்லை. ஏனென்றால் அவர்கள்தான் பைபிளையும் சுவிசேஷத்தையும் முழுமையாய் நம்பாதவர்கள். அவருடைய போதனைகளை அடியோடு நிராகரியுங்கள். அவர்களையும் அவருடைய போதனைகளையும் கேட்பவர்களையும் முடிந்தால் திருத்துங்கள். ஆனால் நீங்களும் நானும் அப்படிப்பட்டவர்களிடத்திலிருந்து எந்த எதிர்மறை எண்ணங்களையும் எடுத்துக்கொள்ள தேவையில்லை. பரிசுத்த ஆவியினால் வழி நடத்தப்பட்டு தொடர்ந்து முன்னேறி செல்லுங்கள். உண்மையிலேயே அப்படிப்பட்டவர்கள் போதிக்கும் எந்த பிரசங்கங்களையும் கேட்பதை நான் தவிர்க்கிறேன். ஏனென்றால் அது பரிசுத்த ஆவியானவருக்கு எதிராக அவர்களுடைய தூஷணத்தை கௌரவிப்பது போல ஆகிவிடும். ஆமென்.